ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்டு இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் vlog பார்ட் 2 தான். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் நம்மளோட வீட்டில் கிராக்கர்ஸ் இதெல்லாம் நம்ம அழகாக ஃபயர் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ பார்ட் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எங்கெல்லாம் போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், ரொம்ப டிஸ்டன்ஸில் எல்லாம் போகலை. பாப்பாவுக்கு வேறு கோல்டெல்லாம் இருந்ததுனால ரொம்ப டிஸ்டன்ஸில் போகலை. வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அவங்க கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஒரே டிராஃபிக் தான். அண்டு நம்மளோட கார் பார்க் பண்ணுறதுக்கு கூட பிளேஸ் கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப தூரத்தில் தான் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போயிருந்தோம். அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு வேல போயாச்சுன்னா இன்னொரு வேலை போயாச்சுன்னா ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்காது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேயை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா சீரியல் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோடய குட்டி பாப்பாவும் என்னோடய சச்சும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ரொம்ப நல்லா கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் டு நியூ இயர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நிறையா பேர் இங்கே வருவாங்க. ஸோ ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க. அண்டு இந்த சர்ச் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் தான். அண்டு இது கேரளா பார்டரில் தான் இருக்குது. கேரளா தான் பார்டர்னு சொல்கிறத விட கேரளா தான். அண்டு ஃபுல்லாக சீரியஸ் தான். ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் சர்ச் பார்த்திங்கன்னா பெரிய சர்ச் மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் சர்ச்சு, முன்னாடியே இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு சர்ச் தான் இது. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெரிய சர்ச்சாக இருக்கும். அண்டு சர்ச்சு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க அழகாக சீரியல் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நமக்கு பார்க்கும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஃபுல்லாக ஒரே க்ரௌட் தான். ஹிந்துன்னு கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எல்லாருமே வந்திருப்பாங்க. அண்டு நிறையா குட்டி பசங்களுக்கு நிறைய விளையாட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய ஸ்டார்ஸ், லைட்ஸ், பெல் ஷேப்பில், ஸ்டார் ஷேப்லலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அண்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் குட்டி பாப்பாக்களை கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த குட்டி பாப்பாக்களுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரியெல்லாம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லோரும் ரெட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அண்டு ஃபுல்லாகவே ஒரே க்ரௌடாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் பாப்கார்ன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அந்த சர்ச்சில் உள்ள கல்லறை தோட்டம் தான். பட் இதையுமே கிரேவ்யார்டுமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நமக்கு பார்த்தா கல்லறை தோட்டம் அப்படின்னு ஃபீல் ஆகாத மாதிரி அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி பூத் ஆர் செல்ஃபி ஸ்டேஷன் மாதிரி சீரியல் லைட்டெல்லாம் வச்சு அழகாக வச்சுருந்தாங்க. என்னோடய குட்டி பாப்பாவும் சச்சும் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் என்னோடய குட்டி பாப்பா ஒரு பெலூன் வாங்கி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெலூன் வாங்கி கொடுத்தோம், ஃப்ளார் பெலூன். அண்டு என் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதை தான் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அண்டு நிறைய சேல்ஸுக்கு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் வாங்கலை ஐஸ்கிரீம் எதுவும்.
அண்டு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இருமல் இருந்ததுனால வாங்கலை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சர்ச்சோட இன்னொரு சைடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஷேப்பில் எல்லாம் நிறைய சீரியல் லைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்டு ஃபுல்லாகவே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்ஸ் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் இதுக்காக. பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்களோட அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், செட்டிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், ஃபேமிலியெல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து வேறையும் 1-2 சர்ச் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலை, கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு பாருங்கள், பசங்க எல்லாமே கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அழகாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா கிளம்பலாம் அப்படி ஒரு பிளானில் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் எங்கள் குட்டி பாப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு வரல, அவங்க வந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட ஃப்ளாரை யூஸ் பண்ணி. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்டு ஃபுல்லாகவே சுற்றி சீரியல் லைட்ஸாக, ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு நமக்கு வந்து நம்ம வந்து வெளியே போன ஒரு ஃபீல், வெளியே போனால் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் லைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் இருக்கும். அண்ட் உங்களில் யாருக்காச்சும் இது வந்து பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சர்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருவாரகோணம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான். களியக்கவலை எல்லாம் தாண்டி பாறசாலை, களியக்கவலை இதெல்லாம் தாண்டி செருவாரகோணம் இருக்குது. ஸோ அங்கே தான் இது இருக்குது. நம்மளோட மார்த்தாண்டம் சர்ச் வந்து அதை விடையும் பியூட்டிஃபுல்லாக இங்கே இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை விடையும் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாருங்கள். அண்ட் இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து வேறையும் பிளேசஸ் பார்க்க போகணும். அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி வெளியே போயிட்டுருந்தோம். அண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் கிடையாது, அவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எங்களோட காரை பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் நடந்து தான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிட்டன் நாங்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். அண்டு என்னோடய குட்டி பாப்பாவும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த பெலூனையும் கொண்டு ஹாப்பியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அண்டு இதுக்கப்புறம் நாம் வந்து இன்னொரு 2 சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அவ்வளவு வேகமாக போய் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்த சர்ச்சுக்கு போனோம். அண்டு நெக்ஸ்ட்டு சர்ச்சும் பார்த்திங்கன்னா அது எந்த சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சர்ச் தான். ஸோ டே டைமில் பார்க்குறதுக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. நைட் டைமில் நம்ம சீரியல் லைட்டோட பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பாப்பாவுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆசைப்பட்டோம். அதனால் நெக்ஸ்ட் நேரம் எங்கள் சர்ச்சுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் எங்களோட சர்ச். அண்டு எங்கள் சர்ச் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து சீரியல் லைட் போட்டு அழகாக செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அதை வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்டு வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களோட குடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வாட்டி. இதுதான் கிறிஸ்மஸ் குடில். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லை, அழகாகவும் இருந்துச்சு. அவங்களோட தீம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு தீமில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்னில் சீரியல் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சு லேம்ப்பு மாதிரியெல்லாம் அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு பிரான்ச்சஸில் எல்லாம் பிளான்ஸோட பிரான்ச்சஸில் எல்லாம் காட்டன் எல்லாம் பேஸ்ட் பண்ணி ஸ்னோவில்
பிளான்ட்ஸ் நிற்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த லைட்ஸை பாருங்கள், பேஸ்கெட்டில் அவங்க பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்டு இதுவும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு பாருங்கள் இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி அழகாக வந்து காட்டன் எல்லாம் பேஸ்ட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களோட குட்டி பாப்பாவை இந்த குடில் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மவுண்டெயின் மாதிரியெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணியிருந்தாங்க. மவுண்டெயின் மாதிரியெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வாட்டர் கொஞ்சம் தேங்கி நிற்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அண்டு போட் ஷேப்பில் தான் அவங்களோட குடிலை வந்து கட்டியிருந்தாங்க. அண்டு ஒரு சாண்டா கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதை சுற்றி ஃபுல்லாக வந்து காட்டன் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த போட் ஷேப்பில் அழகாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த போட்டில் ஏறுறதுக்கு பேம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு வே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வேலோட நம்ம போனால் வந்து போட்டில் வந்து ஏறிடலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அண்ட் அங்கே உள்ளாடி போயாச்சுன்னா ஒரு சாண்டா கிளாஸை நிப்பாட்டி விட்டுருந்தாங்க. என்னோடய குட்டி பாப்பா அந்த சாண்டா கிளாஸ் பக்கத்தில் போய் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் அவங்களோட குடில். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சொரூபங்கள் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் அழகாக வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு சாண்டா கிளாஸ் பாருங்கள் ஒரு சைடில் வந்து கொண்டு நிப்பாட்டி விட்டுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அண்டு இங்கே பாருங்கள் சொரூபங்களெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் அழகாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு உள்ளாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வீடுகள் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே அவங்களே செஞ்சு தான் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா சைட்லேயும் பார்த்திங்கன்னா போட்டோட ஒரு லுக்கு தான் கொடுக்குது. அழகாக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணியிருக்கணும் போல். அண்ட் அதுக்கப்புறம் நானும் என்னோடய சச்சும் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாமே, ஃபோட்டோஸ் எடுக்கலாமே அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கள் குட்டி பாப்பா வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்கள எடுத்தாச்சு. ஸோ அவங்க ஹாப்பியாக வந்து நின்னாங்க. ஸோ அவங்கள எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அந்த சொருபங்க கிட்டெல்லாம் போய் பார்த்துட்டு நின்னாங்க. ஸோ அதையும் வந்து அவங்கள நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். குட்டி பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டப்போ அவங்க வரவே இல்லை இங்கேயே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது, லைட்ஸ் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப எங்களோட வீடியோ எடுத்தோம். ஸோ வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து திரும்ப எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா பக்கத்தில் போய் நின்றுட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். கிறிஸ்மஸ் தாத்தா முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு எங்களுக்கு. வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா ஃப்ரெண்டில் நின்று வீடியோ எடுத்தோம். அண்ட் எங்கள் குட்டி பாப்பா கிட்ட நாங்கள் வந்து கேமராவை பாரு, ஃபோனை பாரு அப்படின்ட்டு சொன்னப்போ அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அவங்க எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் அதை தான் பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சர்ச்லேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நடந்தே நாங்கள் வந்து அடுத்த சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஸோ நடந்து போகிறதும் நைட் டைமில் நடந்து போகிறது அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டில் நடந்து போனாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருந்தேன். அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடுகளில் எல்லாம் யாருமே தூங்கலை. கிறிஸ்மஸ் ஆனதுனால எல்லாருமே ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டு வெளியெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறது வர்றதும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்மஸ் ஆனதுனால எல்லாருமே ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், வீட்டில் கிராக்கர்ஸ் விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாம் நடந்து இந்த அடுத்த சர்ச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச். அண்ட் இந்த சர்ச்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க இன்னொரு தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். அண்ட் இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட கிறிஸ்மஸ் குடில் கிரிப் வந்து
ஃபுல்லாக பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பெருசாக ஹைட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்து ஆச்சரியமாகவே இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். அண்டு பெருசாக பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சொரூபங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஸ்டார் தொங்க விட்டுருந்தாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸு, சாண்டா கிளாஸோட ஃபேஸை வச்சுருந்தாங்க. அண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சைடில் சீரியல் லைட் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு பெஞ்சும் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய குட்டி பாப்பா அதில் உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக பேம்பு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி பண்ணணுங்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அது பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. ஸோ நானும் வந்து என்னோடய குட்டி பாப்பா கூட உட்காந்து நிறைய நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் என்னோடய சச்சும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்டு இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்டு உள்ளாடி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கிரிப் மாதிரி வச்சு அதுக்குள்ளாடி அழகாக வந்து அவங்க சொரூபங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட ஒரு சைடில் பார்த்திங்கன்னா மவுண்டெயின் மாதிரியெல்லாம் வச்சு வாட்டர் ஃபால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதில் தான் அவங்க மேரி கிறிஸ்மஸ்ன்னு சீரியல் லைட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் என்னோடய குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுறதும் பார்க்குறதுமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சர்ச்லேயும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால் என்னோடய குட்டி பாப்பா அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்டு இந்த வாட்டர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் கிளம்பலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆல்மோஸ்ட் வந்து 11:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகலாமே அப்படின்ட்டு யோசித்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். அண்ட் ஆக்சுவலி எங்கள் குட்டி பாப்பாவை நாங்கள் ஒவ்வொரு வாட்டி வீடியோ எடுக்கும்போதும் கூப்பிடுவோம். எங்கள் குட்டி பாப்பா வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே விளையாடுறதுலேயே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வரவே இல்லை. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து அங்கேருந்து நடந்து எங்களோட கார் வந்து பார்க் பண்ணியிருந்த பிளேஸுக்கு நடந்து போனோம். நடந்து போயிட்டு நடந்து போகிற வழியில் தான் நம்மளோட சர்ச்சை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அங்கேருந்து தான் இங்கே வந்தோம். அண்ட் ஃபைனலி அது மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டோம். நடந்து போகிறப்போ நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போனோம், எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. அண்ட் வந்து நமக்கு நியூ இயர் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் நிறைய சர்ச்சஸில் நல்லா அழகாக வந்து குடிலெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு நம்மளோட பாலப்பள்ளம்னு சொல்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக குடில் வச்சுருப்பாங்க. அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒன் டே அங்கே போனோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் இவ்வளோ தான். அண்டு ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக போச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அண்டு உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நியூ இயர் வரப்போகுது, உங்களுக்கு நியூ இயருக்கு என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.